நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஆளுங்க துபாயில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வார் ரிலேட்டட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் லைக் இந்த மிசைல் வந்து அடிக்கிறது, மிசைல் அடித்த இடத்த வந்து இம்பாக்டான இடத்த வந்து ஃபோட்டோ எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ அதை எடுத்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிங்கன்னா பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, அதெல்லாம் எதுவும் பண்ணாதுங்க. இது ஏன்னா துபாயை வந்து அவங்க வந்து சேஃபஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ அதோட பிம்பம் வந்து ஒரே அடியாக சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. ரியல் எஸ்டேட்லாம் அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. திருப்பி டூரிசம் எப்போ டெவலப் ஆகணும் அவங்களுக்கே தெரியல. இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கு நடுவில் நீங்கள் வார் ரிலேட்டடாக போடுற ஒரு வீடியோஸும் ஒரு போஸ்ட்டும் அவங்களுக்கு பில்லியன் கணக்கில் லாஸ் ஆகும். துபாயோட எக்கனாமியே ஆட்டம் காண வைக்கக்கூடிய ஒரு விஷயம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால் ஆக்ஷன்ஸ்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு பிரிட்டிஷ் நேஷனலை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இப்போ வீடியோஸ் வச்சுருக்காங்கன்னு. எப்பவுமே நம்ம ஆளுங்க ஒரு படி மேலே தானே. ஸோ நம்ம இந்தியன்ஸ் 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வார் ரிலேட்டட் ஃபுட்டேஜை எடுத்து ஏஐல நல்லா என்ஹான்ஸ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களையும் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ பி கேர்ஃபுல். யாருமே வந்து நீங்கள் சரி நான் வந்து சோஷியல் மீடியாவில் போட போகிறதில்ல, நான் எடுத்து மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னா கூட அதுவும் தப்பு தான். ஓகேங்களா? ஸோ எடுத்தும் வச்சுக்காதீங்க. நடக்கிறத கண்ணால் மட்டும் பாருங்கள், அவ்வளோதான். அதை கதையாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணால் சொல்லுங்கள். பட் ப்ரூஃபாக எதுவும் வச்சுக்காதீங்க. துபாய் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அவங்க எக்கனாமியே ஆட்டம் காண வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஸோ அதனால பி கேர்ஃபுல், பி சேஃப். சீக்கிரம் வார் முடிஞ்சிடும் நம்பலாம். பாய்.